பெண்கள் பயணம் செய்யும்போது வீட்டு விட்டு போகிறாங்க, பயணம் செய்கிறாங்கன்னா நெடுதூரம் பயணம் செய்யும்போது எத்தனை நாள் போகலாம், யாரோட போகலாம், எவ்வளோ நாள் பயணம் செய்யலாம் என்று தனியாக போகலாமா என்றதுக்கு கொஞ்சம் சரியான விளக்கத்தை கொடுங்க. அடுத்ததாக அதுவும் பெண்கள் தொடர்பான கேள்வி தான். ஒருத்தர் கேட்குறாரு, பெண்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யும் பொழுது எத்தனை நாட்கள் வரை பயணம் செய்யலாம், யாருடன் பயணம் செய்யலாம், தனியாக போகலாமா இப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பெண்கள் பிரயாணம் பண்ணுறாங்க இல்லையா, பிரயாணம் பண்ணுறது பல வேலைகளுக்கு அவங்க போக வேண்டிய தேவை ஏற்படுது. பெண்கள் தனியாக பிரயாணம் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் இதில் பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது அறிஞர்கள் மத்தியில். முதல்ல இது சம்பந்தமாக வர்ற ஹதீஸில் நம்ம எடுப்போம். அதாவது ஒரு ஹதீஸ் சொல்லுகிறது, இது புகாரியில் 1088. நிறைய ஹதீஸ்கள் இருக்குது, உதாரணத்துக்கு ஒன்றும். இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, லா யஹில்லுல் இம்ராத்தின் தூமினு பில்லாஹி ஒல்யோமில் ஆகிரி, அல்லாஹுவையும் நியாய தீர்ப்பு நாளையும் இறுதி நாளையும் நம்பக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஹலால் இல்லை, அனுமதி இல்லை. அந்து சாஃபிர மசீரத்தை யோமின் ஒ லைலத்தின், ஒரு பகல் ஒரு இரவு, அதாவது ஒரு நாள் 24 மணி நேரம் அர்த்தம். ஒரு பகல் ஒரு இரவுன்னா 24 மணி நேரம். ஒரு நாள் தொலைவுடைய பிரயாணம் செய்வது ஹலால் இல்லை. லைசமாக ஹுர்மத்துன், அவளோடு மகரமான ஆட்கள் இல்லாமல், அண்ணன் தம்பி வாப்பா புருஷன் மாதிரியான ஆட்கள் இல்லாமல் ஒரு பெண்ணு ஒரு நாள் பயணம், ஒரு நாள் தொலைவுடைய பயணம் செய்வது ஹலால் இல்லை. அப்போ ஒரு நாள் பிரயாணம் செய்வதற்கு எவ்வளவு தொலைவு வருமோ அவ்வளவு தொலைவுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு பெண்ணு பிரயாணம் செய்யக்கூடாது என்று புகாரியில் 1088வது ஹதீஸில் இருக்கிறது. இது மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒரு நாள் பயணத்துக்கு குறைஞ்ச தூரத்துக்கு போகலாம், ஒரு நாள் பயணத்தை விட அதிகமாக இருந்தால் போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடலாம். ஆனால் இன்னொரு ஹதீஸ் வருது, அது வேறு மாதிரி வருது. அது எப்படி வருதுன்னு கேட்டால், லா துசாஃபிருல் மரத்து மசீரத்தை யௌமைனி, எந்த ஒரு பெண்ணும் 2 நாள் பயண தூரத்திற்கு பிரயாணம் பண்ணக்கூடாது. இல்லாவுமாக ஜவுஜுஹா உது மஹரமின், அவளுடன் கணவனோ அல்லது மகரமான ஆண்களோ இல்லாமல் எந்த ஒரு பெண்ணும் 2 நாள் தொலைவு பிரயாணத்தை செய்யக்கூடாது. அப்போ முதல்ல இது 1995, 1864, 2 நாளுங்கிறது. அப்போ ஒரு நாள் அளவுக்கு பிரயாணம் செய்யலாண்டு ஒரு ஹதீஸு. இது மாதிரி நிறைய ஹதீஸ் இருக்குது. ஒரு கருத்துடைய ஹதீஸு 2 நாள் அளவுக்கு கம்மியாக இருந்தால் பிரயாணம் செய்யலாம் அப்படின்னு அது ஒரு ஹதீஸு. இப்போ 2 முரணாயிடுச்சா. இன்னொரு ஹதீஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். லாய ஹில்லுலி இம்ராத்தின் தூமினு பில்லாஹி ஒல்யோமில் ஆகிரி, அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஹலால் இல்லை, அனுமதி இல்லை. துசாஃபிரு மசீரத்த சலாசி லயாலின், 3 நாள் தொலைவுடைய பிரயாணம் செய்வது ஹலால் இல்லை. இல்லாவமாக அது மஹரமின், அவளோட மகரம் இருந்தாலே தவிர. இது புகாரியில் 3324. அப்போ இந்த 3 ஹதீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஹதீஸ் சொல்லுது ஒரு நாள் தொலைவுக்கு பயணம் போகக்கூடாது, ஒரு நாள் தொலைவு கம்மியாக அரை நாளில் திரும்புகிறா இருந்தால் தான் போகணும், ஒரு நாள் தொலைவுக்கு பிரயாணம் பண்ணக்கூடாது ஒரு ஹதீஸு. அப்புறம் 2 நாள் பிரயாணம் அது பண்ணக்கூடாது, அது குறைவாக இருந்தால் பண்ணலாம், ஒரு நாள் பண்ணலான்னு ஆகிடுது. இன்னொரு சில 3 நாளைக்கு தான் பண்ணக்கூடாது, 2 நாளைக்கெல்லாம் பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ புகாரியில் உள்ள 3மே புகாரியில் உள்ள எல்லா நூலில் இருக்கிறது. இந்த புகாரிங்கிற ஒரு நூலில் இந்த 3 ஹதீஸும் இருக்குது. அப்போ நம்ம என்ன இப்போ இதில் சட்டம் எடுக்க முடியும்? ஹதீஸில் வருது ஒரு நாள் பயணத்துக்கு கம்மியாக தான் போகலாம், ஒரு நாள் பயணம்னா ஹராம், 2 நாள் பயணம் தான் ஹராம், 3 நாள் பயணம் தான் ஹராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 நாள் ஹராம்னு சொன்னால் 2 நாள் ஒரு நாள் ஹராம் இல்லைண்டாவது, ஒன்றுக்கு ஒன்றை மறுக்கிறது. இந்த 3 செய்திகளும் ஒன்றை ஒன்று மறுக்கிறது. இப்போ ஒன்றை ஒன்று மறுக்கக்கூடிய விதமாக ஹதீஸ் வந்தால் நம்ம என்ன முடிவு எடுப்போம்? ரசூலுல்லாஹ் அப்படி முரண்பட்டு பேசியிருப்பாங்களா? இந்த 3ஐயும் சொல்லியிருப்பாங்களா நான் கேட்குறேன். அல்லாஹ்வுடைய தூதர் 1 நாள் 2 நாள் 3 நாள்னு சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று மறுக்கக்கூடியதா, அதை ஏற்ற 2 மறுக்கிற மாதிரி வந்துடும், இதை ஏற்ற அந்த 2 மறுக்கிற மாதிரி வந்துடும். இப்படியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. வஹி முரண்படாது. அப்போ இதை எப்படி இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகளை நம்ம எப்படி அணுகுவாங்கன்னு கேட்டால் 2 விதத்தில் தான் அணுக முடியும். ஒன்று இந்த 3 செய்திகள் ரொம்ப தரமாக எது இருக்குன்னு பார்க்கணும், 2ஆம் தரத்தில் எது இருக்குன்னு பார்க்கணும், 3ஆவது தரத்தில் எது இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு முதல் தரமாக எந்த ஹதீஸ் இருக்குதோ அதை ஏற்றுக்கொண்டு இது கொஞ்சம் தரமான ஆளுக்க சொல்கிறாங்க,
இது இந்த ஒரு ஒரு உண்மை கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, இந்த ரெண்டுலேயும் ஒரு பலவீனமான ஆட்கள் இருக்கிறாங்க, அதனால் நம்ம இதை எடுத்துகிட்டு அதை விட்டுருவோம், இப்படி முடிவெடுக்கலாம். ஆனால் இந்த மூணில் எல்லாருமே தரமான ஆட்களாக இருக்கிறாங்க. இந்த 3 ஹதீஸில் இதை விட இவர் தரம், அதை விட அவர் தரம்னு சொல்ல முடியாது. இந்த 3 செய்தி அறிவிக்கக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களும் ஒரே மாதிரியான தரத்தில் தான், தகுதியில் தான் இருக்கிறார்கள். எல்லாருமே நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க. நம்பகமானவர்கள் அனைவரும் இருக்கும் பொழுது இது உறுதியானது, இது உறுதியற்றதுன்னு சொல்ல முடியுமா? இப்படி 3 செய்தி 4 செய்தி 10 செய்தி வரும் பொழுது உறுதியானதை ஏற்றுக்கொண்டு உறுதியற்றதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு கழிச்சிடுறது. இது இது ஒரு உசூல், இது ஒரு விதி. இருந்தாலும் இந்த ஹதீஸில் அந்த விதியை அமுல்படுத்த இயலாது. ஏன்? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஒரு நாள்னு சொல்கிற ஆளுங்களும் நல்ல ஆளுக்கு தான், 2 நாள்னு சொல்கிற ஆளுக்கும் நல்ல ஆளுக்கு தான், 3 நாள்னு சொல்கிற ஆளுக்கும் நல்ல ஆளுக்கு தான் இருக்கிறாங்க. சரி, அப்படி முடியாட்டி வேறு ஒரு வகையில் இதை வந்து இணைச்சி பார்ப்பாங்க. எப்படின்னு கேட்டால், ஆரம்பத்தில் இந்த சட்டம் இருந்தது, 2வது இந்த சட்டம் வந்தது, 3வது இந்த சட்டம் வந்து, இது முரண்பாடு கிடையாது. நம்ம முதல் சட்டத்தையும் 2வது சட்டத்தையும் விட்டுவிட்டு 3வது எடுத்துக்கலாம். ஒரு 3 சட்டம் இருக்குன்னு வைங்களேன். இப்போ மதுபானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழுவும் போது குடிச்சிட்டு வராதிங்கன்னு இருக்கிறது, நீங்கள் குடியை விட்டால் நல்லதுன்னு இருக்கிறது, ஆனால் குடிச்சு கண்டிப்பாக விட்டுருங்கன்னு இருக்கிறது. 3 முரண் தான் இது. 3 முரண்டாக நம்ம இது முரணாக நினைக்கிறோமா? இல்லை. அது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். லாஸ்ட்டாக உள்ள சட்டம் குடிக்கவே கூடாது என்பது தான் இறுதியாக வந்த சட்டம்னு சொல்லி அதை சட்டமாக்கி கொண்டு அது ஆரம்ப காலத்தில் இருந்த சட்டம்னு எடுத்துக்கிட்டால் இது முரண்பாடுன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த ஹதீஸில் ஒருவேளை இது ஒரு நாள்னு முதல் சொல்லி அப்புறம் 2 நாளாக மாற்றி அப்புறம் 3 நாள் ஆக்கியிருப்பாங்களான்னு சொல்வதாக இருந்தால் அதை ஊகமாக சொல்ல முடியாது. அதுக்கு ஆதாரம் வேணும். இது ஃபஸ்ட்டு இதான், இது ஹிஜ்ரி இத்தனையில் சொன்னது, இது ஹிஜ்ரி இத்தனையில் சொன்னது, இது ஹிஜ்ரி இத்தனையில் சொன்னது, இதுதான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்வதற்கு என்ன இருக்கணும்? ஒன்று முந்தி ஒன்று பிந்தின்னு சொல்வது சிந்தித்து கண்டுபிடிக்க முடியாது, தகவலை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இது முந்தின்னு சொல்வதாக இருந்தால் அது யாராவது சொல்லி இருக்கணும், சஹாபாக்கள் சொல்லி இருக்கணும். இது 2வதாக வந்து அது சஹாபி தான் சொல்லணும், வஹி இறங்குற காலத்தில் வாழ்ந்தார்கள்ல அவங்க தான் சொல்லணும். இது 3வதுன்னா அதுக்கு அவங்க தான் சொல்லணும். அப்போ நம்ம சிந்தித்து தேடி பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒரு நாள்னு சொல்வது முதல்ல சொன்னதா, 2 நாளுங்கிறது முதல்ல சொன்னதா, 3 நாளுங்கிறது முதல் சொன்னதாண்டா ஒன்றுக்குமே ஆதாரம் கிடைக்கல. அப்போ எது முதல்ல எது பிந்தின்னு பிரிக்க முடியலைன்னு சொன்னால், ஒன்று உறுதியானது மற்ற 2 பலவீனமானது என்றும் பிரிக்க முடியலைன்னு சொன்னால், இப்போ முரண்பாடாக இருக்கும்போது என்ன செய்கிறது? அதுக்கு என்ன ரூல் வச்சுருக்குறாங்கன்னு கேட்டால், முரண்பாடுகளாக வந்து இப்படி இணைக்க முடியலைன்னு சொன்னால் மொத்தத்தையும் விட்டுற வேண்டியதான். மொத்தத்தை எதையுமே எடுத்துக்கிற முடியாது. 1 எடுத்துக்கிட்டு 2 3 விட முடியாது, 2 எடுத்துக்கிட்டு 1 3 விட முடியாது, 3 நாளுங்கிற எடுத்துக்கிட்டு 1 நாள் 2 நாளுங்கிற விட முடியாது. ஒன்றை எடுத்தால் ஒன்றை மறுக்கிற மாதிரி வர்றதுனால, இந்த முரண்பாடு வர்றதுனால ஒட்டுமொத்த செய்தியிலேயே குழப்பம் இருக்கிறது. யாரோ ஒருத்தர் கேட்டதை ஒன்று புரிஞ்சுட்டு சொல்லிட்டாருங்கிற மாதிரி அப்படி வந்துடுது. சரி, என்ன தான் முடிவு கூறுறது? அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு ஹதீஸில் வருது, அதுவும் புகாரில் உள்ள ஹதீஸ் தான். லா துசாஃபிருல் மரஅத்து இல்லா மஅதி மஹரமின், எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் வந்து மகரம் துணை இல்லாமல் பிரயாணம் பண்ணவே கூடாது. இது புகாரில் 1862. அதில் ஒரு நாள் பண்ணக்கூடாது, 2 நாள் பிரயாணம் பண்ணக்கூடாது, 3 நாள் பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னு வந்துச்சு மற்ற 3 ஹதீஸ்லையும். இதில் என்ன வருதுன்னு கேட்டால் பண்ணவே கூடாது, அரை நாள் கூட பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இதில் என்னது? ஒரு பெண்ணு பிரயாணம்னு ஏறி ஒரு புறப்பட்டு விட்டாலே ஆனால் அண்ணனோ தம்பியோ வாப்பாவோ யாராவது கூட வச்சு தான் போகணும், இல்லை புருஷனோட போகணும். அப்படி இல்லாமல் ஒரு பெண்ணு என்ன செய்யக்கூடாது? அறவே பிரயாணம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் கூட பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னு இது சொல்லுது. இது வந்து அந்த 3ஐயும் அடித்து நொடுக்கிற மாதிரி வருது. 1 நாள் 2 நாள் 3 நாள் நம்மள இது வந்து காணால் 5 மணி நேரம் 3 மணி நேரம் பிரயாணம் கூட பண்ணக்கூடாது. விழுப்புரத்துக்கு போகலாமான்னா 3 மணி நேரம் ஆகும்னு வைங்களேன், அதுக்கும் போகக்கூடாது. ஏன்? அறவக்கூடாது. ஒரு பெண்ணு வந்து அறவே பிரயாணம் பண்ணக்கூடாது. பிரயாணம்ன்ற கான்செப்ட் பெண்ணுக்கு எப்போ அனுமதின்னு கேட்டால் கூட மகரம் இருந்தால் தான் அனுமதின்னு இது சொல்லுது. இப்போ 3ஓட 4 சேர்ந்துக்கிடுச்சு. இப்போ இதை எதை அமுல்படுத்துறது? இப்போ அப்போ அறவே பிரயாணம் பண்ணக்கூடாது என்றும் ஹதீஸ் இருக்கிறது, 1 நாள் 2 நாள் 3 நாள் என்றும் இருக்கும்போது நாளையும் வச்சுக்கிட்டு ஒரு சட்டத்தை எடுக்க முடியாத நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்போ வந்து இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக தேடி பார்த்தோம்னு சொன்னால் இது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டது, இது எது, அதனுடைய காரணம் என்னவாக இருக்கும் என்பது நமக்கு வேறு ஹதீஸின் மூலமாக விளங்குது. எப்படி விளங்குதுன்னு கேட்டால், ஒரு சஹாபி நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிடுறாரு. என்ன முறையிடுறாருன்னு கேட்டால், எங்கே பார்த்தாலும் வறுமையாக இருக்குது,
இந்த வறுமையிலேருந்து நீக்கிறதுக்கு என்ன 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 தீர்வுன்னு கேட்குறாரு. இன்னொன்று கேட்குறாரு, எங்கே பார்த்தாலும் வழிப்பறி திருட்டு பயமாக இருக்கிறது, அதுக்கு என்ன தீர்வு என்று கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வறுமையை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், அது சீக்கிரத்தில் விளைகிறோம், தன்னுடைய பணம் தாறுமாறாக செழிக்க ஆரம்பிச்சிடும், அது ஒரு மேட்ரு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வழிப்பறி கொள்ள இருக்குல்ல அதை சொல்லும்போது சொல்கிறாங்க, ஃபொயின் தாளத்து பிக்க ஹயாத்துன் அதீபுன் ஹாத்துமே, உனக்கு அல்லாஹ் வந்து ஆயுளை நீளமாக்கி போட்டால், நீ வந்து ஒரு பெண்ணு வந்து தருத்தஹிலு மினல் ஹியரத்தி ஹத்தா தத்தூஃப பில் காபா, ஒரு பெண்மணி ஹியரா என்கிற ஊரில் இருந்து கபாவுக்கு தவாப் செய்வதற்காக வருவாள் தனியாக. லா தஹாஃபு அகதன் இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாதவளாக தன்னந்தனியாக வருவா. நீ வழிப்பறி பயத்தை தானே பேசுகிற, அதெல்லாம் ஒழிச்சு கட்டிடுவேன். அப்படி ஒன்றும் இந்த நாட்டில் இருக்காது. நீனே பார்ப்ப, அல்லாஹ் உனக்கு வாழ்நாளை தந்தான்னு சொன்னால் ஹியராங்கிற ஊர்லேருந்து புறப்பட்டு கபாவுக்கு தனியாக வந்து தவாப் செய்து விட்டு வருவா. அல்லாஹ் தவிர யாரும் பயப்பட மாட்டாள். அப்படி ஒரு பெண் வரக்கூடிய நிலைமையை நான் ஏற்படுத்துவேன், நீ பாப்பாய் அப்படிங்கிறாங்க. இது புகாரியில் 3595 இருக்கிறது. அதனுடைய இறுதியிலேயே அந்த அதீபுன் ஹாத்தம் சொல்கிறாரு, நானே பார்த்தேன், எனக்கு வாழ்நாள் இருந்தது. என்னுடைய காலத்திலேயே ஒரு பெண்கள் வந்து என்ன செய்வாங்க, தனியாக பிரயாணம் பண்ணி ஹையராவில் இருந்து காபாவில் போய் தவாப் செய்து விட்டு அல்லாஹ்வை தவிர வேறு எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஒட்டகத்தை வேறு திருடர்கள் பயம், கொள்ளக்காரன் பயம் எதுவுமே இருக்காது. அப்படியான நிலையில் வருவார்கள்னு இருக்குது. இப்போ என்ன மேட்ருன்னு கேட்டால், பெண்கள் வந்து தனியாக பிரயாணம் பண்ணவே கூடாது என்று இருக்குமையானால் ஹஜ்ஜிக்கு போகலாமா தனியாக? ஒரு பெண்ணு தனியாக வாகனத்தில் ஏறி ஹியராங்கிற அம்புடு தொலைவுலேருந்து கிளம்பி காபாவில் வந்து தவாப் செஞ்சுட்டு போகலாமான்னு கேட்டால் இதுதான் பிரச்சனை. போகலான்னு இதில் வழங்குறது. ஏன்னா போவால் அந்த நிலை ஏற்படும்ன்ற சொல்ல வந்து புகழ்ந்து தான் சொல்கிறாங்க. அதுவும் அந்த பெண்ணை பற்றி சொல்லும்போது லா தகாஃபு இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாதவளாக வந்து போவாள். அப்படி ஒரு புரட்சி, ஒரு மாற்றம் ஏற்படும் ரசூலுல்லாஹ் சொல்லுவது இந்த மாற்றம் அனுமதிக்கப்பட்டது என்பதற்குரிய ஆதாரமாக இருக்கிறது. இந்த மாற்றம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது இல்லை. அப்போ அல்லாஹ் மட்டும் பயப்படக்கூடிய ஒரு பெண்ணு ஹஜ்ஜிங்கிற கடமையை செய்வதற்காக வேண்டி தன்னந்தனியாக புறப்பட்டு வந்து விட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் திரும்பி போய்விடுவாள் என்று இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அப்போ இதில் என்ன மேட்ரு, இந்த பிரயாணம் பண்ணக்கூடாது என்று மற்ற 4 ஹதீஸ் சொன்னுச்சு இல்லையா, அதுக்கு இது மாற்றமாக இருக்கிறது. என்ன மாற்றம்னு கேட்டால், பிரயாணம் பண்ணக்கூடாது என்று பெண்களுக்கு தடை போட்டது உண்மை. அது அன்றைக்கு இருந்த கால சூழ்நிலைக்கு போடப்பட்ட தடை. என்ன கால சூழ்நிலை, அவங்க தனியாக பிரயாணம் பண்ணி போவது பாதுகாப்பு இருக்கவில்லை, அச்சுறுத்தல் இருந்தது, அவங்களுக்கு உயிர் உடைமை கற்பு எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் அன்றைக்கு இருந்தது, வழிப்பறி கொள்ளையர்கள் இருந்தார்கள். இந்த மாதிரி அச்சமால் நான் இருக்கிற நேரத்தில் தான் அவர் இதை கேட்குறாரு, இதை மாற்றி காட்டுவேன். இப்போதைக்கு அது இருக்குது, பிறகு அது மாறும். தனியாக பெண்கள் வந்துட்டு போவாங்கன்னா போகலான்னு அர்த்தம். அப்போ தனியாக பெண்கள் அவ்வளோ தொலைவுக்கு பிரயாணம் பண்ணிட்டு போவார்கள், அந்த நிலை ஏற்படும் என்று சொன்னதில் இருந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தை தடுத்தார்களே, அதற்குரிய காரணம் விளங்குகிறது. எதுக்கு தடுத்தாங்க? பிரயாணம் பண்ணக்கூடாது என்பதற்கு தடுக்கலை, காலம் அப்படி இருந்தது, அவங்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருந்தது. அவங்க தனியாக பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு திரும்பி போக முடியாது. அப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது ஒரு ஆண் துணை இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு பாதிப்பு என்று சொன்னார்கள். அந்த நிலை மாறி விடுமையானால், பாதுகாப்பான நிலை ஏற்பட்டு விடுமையானால், அப்போ அந்த பிரச்சனை பஞ்சாயத்து கிடையாது. இப்போ அன்றைக்கி காட்டில் நடந்து ஒட்டகத்தில் ஏறி பல கரடு முரடான பாதைகளை போகும்பொழுது பலவிதமான இடையூறுகளை வந்து சந்திப்பாங்க. இன்றைக்கி விமானத்தில் ஏறி பொம்பளை உட்காந்துன்னு வைங்க, 16 மணி நேரம் பிரயாணம் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் இடத்துல அவள் தான் இருப்பான், அவன் இடத்துல அவன் இருப்பான், யாரும் எதுவும் பண்ண முடியாது. போய் இறங்குற இடத்துல புருஷன் நின்று கூட கூப்பிட்டு போயிடலாம், ஏர்போர்ட்டில் நின்று. இப்போ இவ்வளோ பெரிய 10,000 20,000 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போனால் கூட இந்த பாதிப்பு ஏதாவது வருதா? எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ இந்த உயிருக்கோ உடமைக்கு அச்சுறுத்தல் என்பதற்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதை இந்த ஹதீஸ் இந்த முன்னறிப்பில் வழங்குதா இல்லையா? ஒரு காலம் வரும், அந்த காலத்தை இது கெட்ட பொம்பளையவா சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலை தரிச்சு பொம்பளை நடப்பாங்கன்னு. அப்படி இல்லை, ஹஜ்ஜு செய்கிறதுக்கு அந்த பெண் வருவா, அல்லாஹ்வை தவிர யாரையும் பயப்பட மாட்டான்னு நல்ல பெண்ணு வழங்குது. நல்ல பெண்களை சொல்லும் பொழுது அவங்க தனியாக வந்து ஹஜ்ஜு செஞ்சுட்டு போவாங்க, அந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். எல்லா விதமான அயோக்கியர்களும் என்ன செஞ்சிருவாங்க, ஒழிக்கப்பட்டு விடுவார்கள்
இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கும் பொழுது அப்போ பிரயாணம் ஒட்டுமொத்தமாக தடுக்கப்பட்டது கிடையாது. அவங்களுடைய பாதுகாப்பு கரெக்டாக இருக்குமேயானால் ஒரு நாள் 6 நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை. பிரயாணம் பண்ணலாம், பாதுகாப்பு கற்பு நமக்கு எல்லாருக்குன்னு பாதுகாப்பு இருக்கணும். இதில் என்ன செய்கிறாங்கன்னா சில பேர் இது ஹஜ்ஜிக்கு மட்டும்தான் உள்ளது. அது சரிதான், ஹஜ்ஜிக்கு மட்டும்தானே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, பொதுவாக சொல்லலையில். ஹஜ்ஜிங்கிற பிரயாணம் மார்க்க கடமையாக இருக்கிறதுனால தனியாக போகலாம், மற்றதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் அதுக்கு சொல்வார்கள். ஆனால் அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துடுறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதே அதீப் இப்னு ஹாத்தமை கூப்பிட்டு, அதீப் இப்னு ஹாத்தமே ஒரு பெண்ணு மின் குசூரில் யமனி, யமனுடைய கோட்டைகள், யமன்கிற நாட்டிலிருந்து ஹத்தா தாத்தியல் ஹீரா, ஹீராங்கிற ஊருக்கு வர வரைக்கும் தனியாக புறப்பட்டு போவாள். லா தஹாஃபு இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டாள். ஒரு தீபாலா கனமிஹா, அவள் கொண்டு போகிற ஆட்டை ஓனா ஏதாவது செய்து விடுமோ என்ற பயத்தை தவிர வேறு எந்த பயமும் அவளுக்கு இருக்காது. மால்க பயம் கிடையாது. கொண்டு போகிற ஆட்டை ஓனாய் பிடித்து கொள்ளுங்கிற பயத்தையும் அல்லாஹ்வுடைய பயத்தையும் தவிர எந்த பயமற்றவர்களாக யமனிலிருந்து ஹீராவுக்கு ஒரு பெண் செல்வாள். அப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது தபரானியில் 169 ஹதீஸில் இருக்குது. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதில் என்னென்னு கேட்டால், யமனில் இருந்து ஹீராவுக்கு போகிறது அந்த வழியில் காபா வராது, அது தவாஃபுக்குரிய வழியும் இல்லை. அப்போ பொதுவாக ஒரு பிரயாணம் பண்ணி போவதைத்தான் இது சொல்லுகிறது. அப்போ ஹஜ்ஜிக்கும் போகலாங்கிறதும் இருக்கிறது, ஹஜ்ஜி அல்லாமல் யமனில் புறப்பட்டு ஹீராவில் போய் இறங்குற மாதிரியான பிரயாணமும் இருக்கிறது. அதுவும் ஏற்படுத்தி காட்டுவேன். நான் கொண்டு வந்த சட்டத்தின் மூலமாக விரைவில் அந்த மாற்றம் ஏற்பட்டு நீ பார்க்கத்தான் போகிற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேலஞ்சாக சொன்னாங்க. அவங்க சொன்னபடி நடந்தது, நானே கண்ணால் பார்த்தேன்னு அவர் சொல்கிறார். அப்போ இதில் என்ன வழங்குகிறோம், பெண்கள் பிரயாணம் பண்ணுறதுங்கிறது அது பிரயாணங்கிற அடிப்படையிலே சொல்லப்பட்டது கிடையாது. ஒரு ஆண் துணை இருந்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஆண் துணை இல்லாமல் போனால், இப்போ நம்ம தனியாக பிறப்போம்ல தான் யூடிசிங்லாம் பண்ணுறான், புருஷனோட போனால் செய்கிறானா? நீங்கள் இந்த யூடிசிங் எல்லாத்தையும் பாருங்கள், தனியாக போகிற ஒரு பெண்ணாக 2 பெண்ணாக இருந்தால் கூட பண்ணி போடுவாங்க. ஆனால் ஒரு ஆணோட சேர்ந்து போனால் பண்ண மாட்டாங்க. அப்போ நமக்கு இது பிரயாணம்ங்கிறது உதாரணமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஒரு தெரு இருக்கிறது, முஸ்லீம்கள் ஒரு தெருவில் வசிக்கிறாங்க, இன்னொரு தெருவை கடந்து அங்கிட்டு போக வேண்டி இருக்குது. அந்த தெருவுலையெல்லாம் கிரிமினல் இருக்கிறான், அந்த தெருவில் போனால் கேலி பண்ணுவான், வேறு மாதிரி கைப்பிடிச்சி இழுப்பான். இப்படியான ஒரு தெருவாக இருக்கிறது. அதில் போலீஸ் கூட வரமாட்டேங்கிறான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வைங்க, அந்த தெருவை தாண்டி தான் போகக்கூடாது. ஏன்னா ஒரு தெருவை தாண்டி பெரிய பிரயாணமே இது கிடையாது. ஒரு தெருவை தாண்டி போனால் கூட அவங்களுடைய மான மரியாதைக்கு அது கேவலமாக ஒரு கேள்விக்குறியாக ஆகுமே. அதனால் அவங்க ஏன் போகிறாங்க? தகுதியான ஆம்பளை துணையை கூட்டிகிட்டு போகட்டும், அண்ணன் தம்பியை கூட்டிகிட்டு போகட்டும், அல்லது 10-15 பெண்களை சேர்ந்து போகட்டும். அப்படி செய்ய மாட்டாங்கன்னு இருந்தால், அப்போ பாதுகாப்புங்கிற அடிப்படையில் தான் இது சொல்லப்படுதுங்கும் போது குறைந்த தூரம் நிறைய தூரம்னு கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறோம், பஸ்ஸில் ஏறி போகிறதுலேயே 2 வந்துச்சா இல்லையா? மக்கள்லாம் போகக்கூடிய நேரத்தில் ஏறினான்னா ஒன்றும் வராது. இந்த மருத்துவக் கல்லூரி மாணவி மாதிரி போனால் டிரைவர் மட்டும் இருக்கா, கண்டக்டர் இவன் மட்டும் ஏறுறாவ. அப்போ இது ஒரு இவளும் ஒரு கள்ளக்காலோட ஏறி போனான்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன ஏற்படுது? அவருடைய பிரச்சனையாக நாடே கொந்தளிச்சு போச்சா இல்லையா? அப்போ அந்த நள்ளிரவில் போகக்கூடாதுன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? டவுன் பஸ்ஸில் போய் அந்த ஸ்டாப்பில் போய் அந்த ஸ்டாப்பில் இறங்கினா கூட 1:30 மணிக்கு ஏறுற நீ, அதுக்குரிய நேரத்தில் பாதுகாப்பு இல்லாமல் போச்சா இல்லையா? அப்போ பாதுகாப்பு என்பது ஒரு பெண்ணுக்கு தேவை என்கிற அடிப்படையில் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஆட்டோவில் ஏறி போகிறது கூடாது. ஏன்? ஆட்டோவில் அவன் இருக்கான் இவன் இருக்கான், எங்கே ஒன்றா ஓட்டிகிட்டு போயிடுவான். அவன் பஸ்ஸில் ஏறி போகலாம். பஸ்ஸில் ஏறி போகுது, பஸ்ஸில் மக்கள்லாம் ஏறும் பொழுது சேர்ந்து ஏறும்போது பாதுகாப்பாக இருக்கிறது. ஒரு டாக்ஸி ஆட்டோன்னு வரும்போது டிரைவருங்கிற ஒரு ஆண் மட்டும் இருக்கும்போது ஒரு பெண்ணு மட்டும் அதில் ஏறி உட்காந்தான்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவன் எப்படி அவன் கையில் தான். அவன் என்ன செய்கிறான்னு அதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கும். அவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிடுவாங்கிற அளவுக்கு என்ன இருக்குது, அதில் அச்சுறுத்தல் இருக்கிறது. அப்போ என்ன செய்வோம்? ஆட்டோவில் கூட ஏறக்கூடாதுன்னு சொல்லுவோம். தனியாக ஒரு பெண்ணு போய் என்ன செய்யாத, தனி பாட்டுக்கு ஒரு ஆட்டோவில் ஏறாது. அதே நேரத்தில் மெயின் ரோடு, இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிற வரைக்கும் போலீஸ் நிற்கிது, கண்காணிப்பு இருக்குது, ஏறிக்க. அப்போ மெயின் விஷயம் என்னென்னு கேட்டால் பாதுகாப்பு தான் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பாதுகாப்பு இருக்குமே ஆனால் எவ்வளோ தூரத்துக்குனாலும் போயிட்டு வரலாம். பாதுகாப்பு இல்லை, கொஞ்சம் தூரத்துக்கு கூட போகக்கூடாது. இந்த எல்லாத்தையும் இணைச்சா வழங்குதா இல்லையா? அதனால் நாள் கணக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டது என்னென்னு கேட்டால், அந்தந்த காலத்தில் பாதுகாப்புகள் கூட குறைய வரக்கூடிய நேரத்தில் 3 நாள் அளவுக்கு இருந்திருக்கும். அப்புறம் 2 நாள், அப்புறம் 1 நாள் குறைச்சி கடைசியில் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் என்ன செஞ்சிட்டாங்க, ஆக்கிட்டாங்கன்னு எல்லாத்தையும் இணைத்து என்ன செய்யலாம், விளங்கி கொள்ள முடியும். அதனால் நாள் கணக்கு வச்சு பார்க்காம பெண்களுடைய செக்யூரிட்டி அடிப்படையில் பார்த்தோமே ஆனால் அதுக்கு ஏற்றவாறு முடிவு செய்து கொள்ளலாம். பெண்கள் பிரயாணம் பண்ணுவதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி சவுதி அரசாங்கத்திலலாம் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு பெண்கள் அனுமதிக்க மாட்டாங்க மகரம் இல்லாமல். அது அவங்க சட்டம்.
ஆனால் மார்க்கத்தில் அனுமதிக்கலாம். இது போக சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால் 1 நாள் 2 நாள் 3 நாள் இந்த ஹதீஸில் வச்சுக்கிறங்க. இன்னும் பல ஹதீஸ்களை வெவ்வேறு தூரம் வருதுன்னு வச்சுக்கிறங்க. 5 நாள் 10 நாள் எந்த மாதிரி ஹதீஸ் வந்தாலும் சரி, எந்த ஹதீஸ் வந்தாலும் சரி, எல்லாமே அந்த பாதுகாப்பு அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு என்று வந்து விடுமையானால் எவ்வளோ தொலைவுக்கு பிரயாணம் பண்ணுவதும் தடை கிடையாது. பாதுகாப்புங்கிற பிரச்சனை போய்விடுமையானால் எவ்வளோ சின்ன தொலைவுக்கு பிரயாணம் பண்ணுவதும் தடுக்கப்பட்டதாயிரும். இதுதான் அடிப்படையான விஷயம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.